வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தாயோட அருளால் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸ்ரீ குலசேகரப்பட்டினம் ஞானசம்பந்த ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயிலில் இன்னும் 7 நாளில் கொடியேற்றம் இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா 10வது நாள் சம்ஹாரம் இருக்குது. இந்த 10 நாள் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, 60 நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி, எத்தனை நாள் ஹையஸ்ட்டாக யார் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தசரா பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். மாலை போடுறது எப்படி அண்ட் என்னென்னலாம் பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸ் மூலமாகவும் அண்ட் பெரிய வீடியோக்கள் மூலமாகவும் நம்ம நிறைய பேசிட்டு வரோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, அண்ணா குலசேகரப்பட்டினம் அதாவது தசராவை பற்றி தெரியாதவங்க முதல்ல உங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கொடியேற்றத்துலேருந்து சம்ஹாரம் வரைக்கும் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் அந்த ப்ரொசீஜர் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ நம்ம ஸ்பாட்டிஃபைல கூட அப்லோட் ஆக போகுது. அது ஷோ நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ₹2 கடலை மிட்டாய் வித் நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி. ஸோ இந்த ஷோவில் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்கிறத தாண்டி எனக்கு உங்கள் கூட டேரெக்டாக பேசுகிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். அதாவது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். மாலை போடுவோம், விரதம் இருப்போம், அம்மா நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவோம். நம்ம தாயை தாண்டி நம்மளுக்கு ஒரு அன்பு கிடைக்குதுன்னா அது நம்ம முத்தாரம்மன்ட்ட கிடைக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு மன கஷ்டம்னாலும் அங்கே போய் நிற்போம். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ யாருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி தான் அந்த தசரா திருவிழாங்கிறது ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் முட்காடு தான். அந்த முட்காடுக்குள்ளே அந்த முட்கள்லாம் அறுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி போகிற ஒரு தோட்டத்துக்காரங்க வந்து போகும்போது முட்கள் வெட்டுறதுக்காண்டி அந்த மண்வெட்டி வந்து ஓங்கி போட்டிருக்காங்க. போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுலேருந்து ரத்தம் தெரிச்சு வந்திருக்கு. ஸோ என்னடா இந்த மாதிரி ரத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மகன்களை கூப்பிட்டு, அந்த பாட்டிமார் வந்து மகன்களை கூப்பிட்டு வந்து என்னென்னு பார்க்கும்போது உண்மையிலே ரத்தமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து 2 கல் இருக்குது. அந்த கல் வந்து இப்போவும் நீங்கள் முத்தாரம்மன் கோயிலை வழிபட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே 2 முகங்கள் வச்சுருப்பாங்க. அதாவது சிவனுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முகம் இருக்கும். அண்ட் அம்மன் கீழே பார்த்தீங்கன்னா அம்பாலோட ஒரு முகம் இருக்கும். அந்த முகத்துக்கு பின்னாடி தான் அந்த 2 சின்னங்கள் இருக்குது. இப்போவும் அது வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அழகாக பார்க்கலாம். அந்த கல் தான் முதல்ல அது சுயம்பா தோணுன கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து ஊரில் இருக்க அம்மன் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அம்மன் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நோயை தீர்த்ததுனால தான் இவங்களுக்கு முத்தாரம்மன் பேர் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் டீப்பாக இறங்கி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா குலசேகர பாண்டியன். அந்த குலசேகர பாண்டியனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப செல்வ ரொம்ப மரியாதையோடு வாழ்ந்தவர் வந்து அந்த குலசேகர பாண்டியன். அவரோட தங்கச்சிக்கு அம்மன் நோய் போட்டதுனால அவர் முத்தாரம்மன்ட்ட வந்து எனக்கு என் தங்கச்சிக்கு இந்த அம்மன் நோய் போட்டிருக்கு, எனக்கு நீ இதை தீர்த்து கொடுத்தனா கரும்புலி செம்புலி அப்படிங்கிற இதில் வந்து நான் உனக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நேர்ந்தது. இதுதான் முதல்ல நேர்ந்தவரும் இவர் தான். சரிங்களா, அம்மன் வந்து வந்த உடனே அந்த அம்மன் நோயை வந்து தீர்த்துட்டாங்க. ஆனால் வேண்டது பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியன் மன்னர் தான். இந்த குலசேகர பாண்டியன் மன்னர் வந்து வேண்ட பிறகு கரும்புலி செம்புலி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கலர் சிவப்பு கலர் புள்ளியாக டாட்டாக வச்சு போவாங்க தெரியுமா, நம்ம குறவங்குறத்தி வேசலாம் அந்த புருவத்துக்கு மேலே வச்சு போவாங்க தெரியுமா, அதான் கரும்புலி செம்புலி. ஸோ முதல்ல வேஷம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் வேஷம், கரும்புலி செம்புலி வேஷம் தான். அதை போட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு காளி இருப்பாங்க. அந்த ஒரு காளிக்கு வந்து துணைக்கு வந்து ஒரு கருப்பசாமி போவாங்க. இந்த 2 வேஷங்கள் மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஊருக்கே ஒரு வேஷம் தான் இருக்கும். காளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காளி தான் இருக்கும், அம்மன்னா ஒரு அம்மன் தான் இருக்கும், சொடலமாடு சாமினா ஒரு சொடலமாடு சாமி தான் இருக்கும், கருப்பசாமினா ஒரு கருப்பசாமி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஊருக்கு ஒருத்தங்க தான் வேஷம் போடுவாங்க. மற்ற எல்லோரும் வந்து இந்த கரும்புலி செம்புலி வேஷம் தான் அதிகமாக போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2000 காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பாள் வந்து எல்லார் ஊர்லேயும் ரொம்ப சிறப்பாக துடியாக அழகாக மக்களை வந்து ரொம்ப நேரில் போய் பார்த்து அருள் பாலித்து சந்தோஷத்தில் துள்ளி உதிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லார் உடம்புலேயும் அம்பாள் வந்து நிறைய பேர் வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் முன்கதை சுருக்கனே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தசரா அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செட்டு வந்து எல்லா ஊர்லேயும் செட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக ரொம்ப வருஷம் எந்த செட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டங்காடு செட்டு தான். கிட்டத்தட்ட அவங்க வந்து 90வது வருஷம் வர போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு ஊருக்கு ஒரு காளி போடுவாங்க, அவங்களோட காளியோட துணைக்கு ஒரு கருப்பசாமி போடுவாங்க. ஏன்னா கருப்பசாமி தான் எல்லையை கட்ட முடியும், மற்ற யாராலையும் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 90வது வருஷம் கொண்டு போயிருக்காங்க. மற்ற செட்டில் எத்தனை வருஷம் கொண்டு போயிருந்தால நான் விசாரித்த வரைக்கும் கொட்டங்காடு செட்டு தான் எனக்கு சொன்னாங்க, ரெஃபர் பண்ணாங்க. அதனால் நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் செட்டு எத்தனாவது வருஷம் கொண்டு போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த செட்டு இந்த 90 தாண்டுது அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறத நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கொடியேற்றத்தை பற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொடியேற்றம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலையும் ஒரே மாதிரி தான் கொடிப்பட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த கொடிப்பட்டத்தை வந்து பூஜை பண்ணுவாங்க. இத்தனை நாட்கள்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஊர்வலம் சுற்றி வருவாங்க. சுற்றி வந்துட்டு இந்த வருஷம் விடியகால 4:30 மணி அளவில் கொடியேற்றம் வந்து நடக்க போகுது. பக்தர்கள் எல்லாரும் வாங்க, நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வருவீங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன். இந்த தசரா ரொம்ப சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம். நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிறதும் சரி, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அந்த முத்தாரம்மன் நம்மளுக்கு தீர்த்து வைப்பா அப்படின்னு நம்ம வந்து மனசார நம்பி நம்ம அவளுக்காண்டி வேஷம் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுக்கு வந்து மீதி 9 நாளும், ஏன் 10 நாள்னு வச்சுக்கோங்களேன், அந்த 9 நாளும் நவராத்திரி அதுமா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் நடக்கும். ஒரு நாள் முருகராக இருப்பாங்க, ஒரு நாள் கிருஷ்ணராக இருப்பாங்க, ஒரு நாள் மர்தினியாக இருப்பாங்க. இந்த மாதிரி 9 நாளும் 9 அலங்காரங்கள் நடந்து பூஜைகள்லாம் நடக்கும். இன்றைக்கி தான் இன்றைக்கி நம்ம முத்தாரம்மன் கோயிலில் நம்ம வந்து லைவ் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300 நண்பர்கள் மேலே பார்த்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் அதில் காமிச்சிருந்தேன். அதில் வந்து அந்த ஸ்டேஜ்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 9 நாள் அலங்காரம் முடிஞ்சு 10ஆவது நாள் அந்த பால், தேன், தயிர், குங்குமம் இது எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணி கரெக்டாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 11 மணிக்கு, நைட்டு 11 மணிக்கு சப்பரம் வந்து புறப்பாடாகி கடற்கரைக்கு வந்து சம்ஹாரம் வந்து வேறு லெவலில் சிறப்பாக பக்தர்கள் வெள்ளத்தில் நடக்கும். அதாவது விரதம் இருந்து பார்க்க வரணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அண்ட் எல்லாத்தாலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த கூட்ட வெள்ளத்தில் நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு வருவோம், வயசானவங்க இருப்போம், அண்ட் நம்ம மனைவி எல்லோரும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் பார்த்தாலும் பார்க்கறனால அம்மாவோட அருள் நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ நம்ம கேட்ட டைமில் நம்மளுக்கு இருக்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, நம்ம நண்பர்கள் வரமாட்டாங்க. வர்ற ஒரே தெய்வம் நம்ம தாய் முத்தாரம்மன் மட்டும் தான். நம்ம முத்தாரம்மனை வந்து நம்புவோம். நான் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் லைஃப்பில் மாறும், முத்தாரம்மனோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் முத்தாரம்மனோட சிறப்பை பற்றி பேசுனதில் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த சப்ஸ்கிரைபர் அந்த கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் அந்த கமெண்ட்டுக்கு போடலன்னா என்னால் இந்த வீடியோ பேச முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்பாட்டிஃபைல 2 ரூபா கடலை மட்டும் இந்த ஷோ நான் அப்லோட் பண்ணுறேன், அங்கேயும் போய் பாருங்கள். அங்கேயும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இதில் ஏதாவது சின்ன கருத்துக்கள் இருந்துச்சு, நீ கொஞ்சம் இதை மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசுங்க, நானும் அதை திருத்திக்கிறேன். நானும் உங்ககிட்ட டேரெக்டாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இதோட சூப்பராக தசரா முடியதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ கண்டென்ட் என்னால் முத்தாரம்மன் பற்றி கலெக்ட் பண்ண போட முடியுமோ நான் கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் சரி, நான் உங்களிலேருந்து போயிட்டு வர்றது ஆர்ஜே குருமதி. டோனா ரேங்க் டோன்ட பண்ண டாக்